கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, மறுபடியுமாக மகிமையின் நம்பிக்கை என்ற இந்த ஊழியத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இன்றைய நாளிலும் இயேசு கிறிஸ்துவை குறித்து நிறைவேறின பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்கள் என்ற தலைப்பின் கீழ் நிறைவேறின ஒரு தீர்க்க தரிசனத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற தீர்க்க தரிசனம், மேய்ப்பனை வெட்டு, ஆடுகள் சிதறி போகும். இந்த தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிற இடம் சக்கரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 7வது வசனம். பட்டயமே, என் மேய்ப்பன் மேலும் என் தோழனாகிய புருஷன் மேலும் எழும்பு என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். மேய்ப்பனை வெட்டு, அப்பொழுது ஆடுகள் சிதறி போகும். ஆனாலும் என் கரத்தை சிறுவர் மேல் திரும்ப வைப்பேன். இந்த தீர்க்க தரிசனம் எவ்விதமாக நிறைவேறிற்று என்பதை நாம் புதிய ஏற்பாட்டிலே நடந்த சம்பவங்களை வைத்து பார்க்க இருக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 31வது வசனம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடறல் அடைவீர்கள். இயேசு அந்த பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தை தம்முடைய அப்போஸ்தலர்களுக்கு சொல்லுகிறார். மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிற அந்த தீர்க்க தரிசனம் இன்றைய இரவிலே நிறைவேறும் என்பதை குறித்து சொல்லுகிறார். அது 56ஆம் வசனம். அதே மத்தேயு 26ஆம் அதிகாரம் 56ஆம் வசனத்திலே, ஆகிலும் தீர்க்க தரிசிகள் எழுதியிருக்கிற வசனங்கள் நிறைவேறும்படி இவைகளெல்லாம் சம்பவிக்கிறது என்றார். அப்பொழுது சீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். இயேசுவை சிலுவையில் அறைவதற்கு முன்பாக அந்த சேனைகள், அதாவது வேதபாரகர், ஆசாரியர்கள், மூப்பர்கள் அனுப்பின படை வீரர்கள் எல்லாம் சென்று இயேசுவை பிடிக்கிறார்கள். இயேசுவை பிடித்தவுடனே இயேசு தம்மை குறித்து எழுதியிருக்கிற தீர்க்க தரிசனத்தை அவர்களுக்கு சொன்னதின் பிரகாரம் அந்த அப்போஸ்தலர்கள் எல்லாம் அவரை விட்டு ஓடி போனார்கள் என்பதை இந்த வசனம் சொல்லுகிறது. மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 27வது வசனம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடறல் அடைவீர்கள். அதே மார்க்கு 14ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்திலே, அப்பொழுது எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இவ்விதமாக பழைய ஏற்பாட்டிலே மேய்ப்பனை வெட்டு, ஆடுகள் சிதறிப்போம் என்று எழுதியிருந்த தீர்க்க தரிசன வசனம் இயேசுனுடைய வாழ்க்கையிலே நிறைவேறிற்று. இயேசுவை குறித்து அவர்தான் மேய்ப்பன், அவர்தான் நல்ல மேய்ப்பன் என்பதை குறித்து வேதத்தில் அநேக இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 23லே, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சங்கீததாசன் அந்த சங்கீதத்தை ஆரம்பிக்கிறான். இயேசு இந்த பூமியில இருக்கும்போது நானே நல்ல மேய்ப்பன் என்பதை குறித்து யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 11 மற்றும் 14வது வசனத்திலே சொல்லுகிறார். 10:11, நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். இயேசு ஆடுகளுக்காக, உலகத்தின் ஜனங்களுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்க போகிறார். ஆகவே நான் தான் அந்த நல்ல மேய்ப்பன் என்பதை வெளிப்படுத்துகிறார். 14ஆம் வசனத்திலே, நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும். 15ஆம் வசனம், நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன்,
ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். இவ்விதமாக உலகத்தின் ஜனங்களின் பாவங்களுக்காக நல்ல மேய்ப்பனாகிய இயேசு தன்னுடைய ஜீவனை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஆகவேதான் மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்து வெட்டப்படுவதற்கு முன்பாக அவர் பிடிக்கப்படும் போது அந்த ஆடுகள், அப்போஸ்தலர்கள் எல்லாமே அந்த மந்தை சிதறி போனது. இதை பழைய ஏற்பாட்டிலே சக்கரியா தீர்க்கதரிசி எழுதி வைத்தார். அது அவ்விதமாக இயேசுனுடைய வாழ்க்கையிலே நிறைவேறினது. இயேசுவை குறித்து வெளிப்படுத்தப்பட்ட ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் துல்லியமாய் புதிய ஏற்பாட்டிலே நிறைவேறினது. எப்படிப்பட்ட ஜீவனுள்ள மாறாத மகிமை உள்ள தெய்வத்தை நம்முடைய தெய்வமாக கொண்டிருக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும்.